بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد اعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا يا أيها الذين يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال النبي صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار إلى بلا الله سبحانه وتعالى يقوته والموت كما நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சாந்தி சமாதானம் இருக்கும் இறுதி நாள் வரைக்கும் அல்லாஹ்வின் அடிச்சுவடை பின்பற்றுவோம் இன்ஷா அல்லாஹ் எல்லாவல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் திருவதனத்தை மறந்து நாளில் எல்லோரும் பார்க்கக்கூடிய வாய்ப்பை அனைவருக்கும் தந்தாருவார். அன்புக்குரிய சகோதரர்களே, உலகில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் மக்களும் வாழ்வதற்கு தேவையான வாழ்வாதாரத்தை இருக்கின்ற நோக்கத்தின் கஷ்டத்தை விட இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ முடியாமல் இருப்பதற்கான காரணங்கள் என்ன என்பதை தேடுகின்ற அந்த கஷ்டம் அதிகமாக இருப்பதை ஒரு மனிதன் வாழ்வதற்கு மிக இன்றியமையாத ஒரு வாழ்வாதாரம் அறிவு நாளாக வாழ்வதற்கான தேவையான வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு உணவு தேவை. இந்த உணவு தேவையை தெரிந்து கொள்வதற்கு மனிதன் ஒவ்வொருவரும் தன்னை பயன்படுத்துகின்ற விதங்கள் வித்தியாசமாக இருப்பதை பார்க்கும். தன்னுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான இன்றியமையான எது என்பதை இனம் கண்ட மன்னன் அதை எப்படி தேடிக்கொள்ள வேண்டும் என்கின்ற விதிமுறைகளை தாண்டி எப்படியும் தெரிந்து கொள்ளலாம் என்கின்ற சில விதிமுறைகளை தனக்குத்தானே அமைத்துக் கொள்கிற சில முறைகளை காண்கிறார். இஸ்லாம் என்பது ஒரு மனிதனுக்கு வழிகாட்டுகின்ற விதத்தில் சொல்கின்ற மிக முக்கியமான ஒரு விதி. ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற விதிகளை தந்த அந்த விதிகளுக்குள் தன்னை அவன் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் அவருடைய வாழ்க்கையின் பட்டம் என்று வழியமைக்கிறார். ஆனால் மனித மூலமனை மாற்றி எடுத்து என் வாழ்வியலுக்கு இதுவெல்லாம் வழிகள் இருக்கிறது என்று வல்ல நாயனின் வார்த்தைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிபாடுகளையும் மாற்றி வைக்கின்ற சில விதிமுறைகளை வரைவதை நாம் பார்க்கிறோம். மனிதனால் வரையப்படுகின்ற விதிமுறைகள் எல்லாம் வாழ்வியலுக்கு பொருத்தம் என்ற அவன் நம்பிக்கை இருந்தாலும் இறைவனின் நம்பிக்கையும் வழிபாடுகளும் வாய் சொல்லும் அப்படி இல்லை. அதனால் மார்க்க வரை தடை செய்கிறது. இந்த விடயத்தை நாம் அழகாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் என் வாழ்வுக்கு தேவையான உணவு தேவையை என் பொருளாதாரத்தை தேடிக் கொள்வதில் நான் எப்படியான முறைமைகளை இஸ்லாம் காட்டியிருக்கிறாரை எப்படி நான் பயன்படுத்த வேண்டும் என்று ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்றைய நாள் காலை எழுப்பியது முதல் என் வாழ்வாதாரத்தை தேடுவதற்காக ஒவ்வொரு மனிதரும் படுகின்ற அந்த கஷ்டத்தினுடைய விதிகளை நாம் பார்க்கிற போது அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டிய அந்த வழிக்கு விதிமுறைகளுக்கு மாற்றமாக தன்னைத்தான் ஆழ்த்திக் கொள்கிற சில நடைமுறைகளை நாம் காண கிடைக்கும். அந்த இடத்தில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிநாட்டையும் விட்டறிந்துவிட்டு தனக்கு சில விதிமுறைகளை கையாண்டு இப்படியும் நாம் பெற்றுக் கொள்ளலாம் என்று தனக்குத்தான் வரைகின்ற சில விதிகள்
இஸ்லாமிய சாட்சியம் அல்லாத சத்தியத்திற்கு மாறான முறைகளை பார்க்கிற போது அல்லாஹ்விடம் அல்லாஹ்வின் தூதரிடம் சாபம் நேரடியாக வருவதற்கான பல வழிமுறைகளை பார்க்கின்றவர்களுக்குரிய சொல். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இலகுவான வழிமுறைகளை கைகளில் தந்திருக்க அவைகளெல்லாம் அல்லவென பதில் கொடுக்கின்ற மனிதன் வாழ்க்கைகளுக்கு நாம் சில வழிமுறைகளையும் பதில்களையும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால்தான் ஒவ்வொரு நாளும் இவருக்கு தேவையான என் உணவை என் பொருளாதாரத்தை நான் தேடுவதில் எனக்கு என்னென்ன விதிகள் இருக்க வேண்டும் என்று நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கூறிய சொன்னார். உணவு தேவை ஒரு மனிதன் நிறைவு செய்வதற்காக அவனிடத்தில் கிடைக்கின்ற அந்த பொருளாதாரத்தை பயன்படுத்துகின்ற சில விதிமுறைகளை இரண்டு மிக முக்கியமான விதிமுறைகளாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கல்வட்டத்திலே உள்ளவர்களுக்கு தனக்கு கிடைக்கின்ற சில பொருளாதாரத்தினுடைய சில துணிகளை கொடுப்பாக யாசகம் கொடுப்பவர்கள் இருப்பார்கள், அதன் சில கணவர்கள் கொடுப்பவர்கள் இருப்பார்கள். அவைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு அதிலிருந்து தன்னை எப்படி மாற்றிக் கொள்வது என்ற விதிகளை எல்லாம் தாண்டி அதிலே தன்னுடைய வாழ்வையின் முறை என்று அதை வாழ்க்கை முறையாக எடுத்துக்கொண்ட பிறகு நாம் பார்க்கிறோம். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், தன்னிடத்தில் இருந்து நல்லா பொருளாதாரத்தை தந்திருப்பார். அந்த பொருளாதாரத்தை வைத்து எப்படியெல்லாம் என்னை நான் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தன்னை கருதுவதை விட தன்னை பலப்படுத்துவதை விட தன்னிடத்தில் இருக்கின்ற பொருளாதாரத்தை எங்கனமும் சருக விடாமல் அது எனக்குரியதுதான் என்று இந்த உலகத்தில் வாழ்வதற்காக தன்னை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அதில் அவர்கள் சருகின்ற முறைகளை நீங்கள் தெரியுமா? மற்றவர்களுக்கு ஈண்டளிக்க மாட்டார்கள், மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வராது. இவைகளெல்லாம் தன்னிடத்தில் இருப்பதை தான் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம் எனக்குரியது என்று இடுமாப்போர் வாழ்கிற ஒரு முழுமையை அவரை பழக்கப்படுத்தியுள்ளதற்குரிய சட்டம். எனவேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தரக்கூடிய பொருளாதாரம் குறிப்பாக நாம் தேடக்கூடிய தன் உணவை தனக்கு எதுவெல்லாம் உலகத்தில் தேவை இருக்கிறதோ அந்த தேவையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டுவிடுவான் என்கிற மனோநம்பிக்கை மனிதனை எப்போது சரிவடைந்து விட்டதோ அப்போது மனிதனிலே கஷ்டமும் நஷ்டமும் அவனை குவிந்து கொண்டே இருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒட்டுமொத்த மக்களையும் மற்ற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்கிறான், அல்லாஹ்வில் நீங்கள் நம்பிக்கை வைத்து விட்டால் நீங்கள் எண்ணுகிற கருதுகிற உங்களுக்கு இருக்கின்ற தேவைகளை நிறைவு செய்வதில் அல்லாஹ் என்று கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் ஐதீகப்படுகிறார்களோ சந்தேகப்படுகிறார்களோ நிச்சயமாக அவர்களை விட்டு அந்த வரக்கத்தை சென்று விடுவார்கள். இஸ்லாம் காட்டிய வரலாற்று பாதைகளில் ஒவ்வொருவருடைய வரலாறுகளை எடுத்து பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனின் தவக்குள் வைத்ததால் தான் ஏழைகளின் சீமானான வரலாறு சம்பவங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எவ்விடத்தில் இருக்கின்ற பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டும், எவருக்கு கிடைப்பதை நாங்கள் கிடைப்பதை ஹலாலான முறையில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த விதிகளில் அல்லாஹ்விடத்தில் தவக்குள் வைத்து அந்த உணவை அந்த பொருளாதாரத்தை தன் தேவைகளை எடுத்துக் கொள்வதற்காக முனைகின்ற சமூகம் இல்லாத போதுதான் இந்த கஷ்டமும் நஷ்டமும் வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். பரவலாக பார்க்கிற போது உலகம் ஆரம்பித்த முதல் நாம் வாழுகிற இக்காலகட்டம் வரை பொருளாதாரம் அதிகரித்து மக்கள் மண்ணில் நடந்தவர்கள் எல்லாம் மாடுகளில் நடக்கக்கூடியதாக மாறிக்கொண்டு செல்கிற இந்த நேரத்தில் கைகளில் அந்த அளவுக்கு பொருளாதாரம் இருக்க வேண்டும் என்றால் தன்னிடத்திலும் பொருளிடத்திலும் செழித்து வயது காணப்பட வேண்டும் அல்லவா? ஆனால் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுப்பினால் என்னிடத்தில் பணம் இல்லை, பொருளாதாரம் இல்லை என்பதைத்தானே நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். என்றால் அந்த பொருளாதாரத்தை தன் தேடுகின்ற முறைகளில் ஏதோ சிக்கல் இருக்கிறது என்று அர்த்தம். அன்புக்குரியது, ஏழைகளும் பணக்காரர்களும் அந்த பொருளாதாரத்தில் இறைவனின் வழிகளும் நபிகளாரின் வழிகளும் இல்லை என்ற விடயத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் தான் அனைத்து விதமான மிகவும் கஷ்டமான சூழல் வாழக்கூடிய நிர்பந்தத்துக்கு உட்பட்டிருப்பதை நாம் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். அதனாலேதான் மனிதனிடத்தில் முதல் எனக்கு உணவு தேவை இருக்கிறது, பொருளாதாரத்தை இருக்கிறது, உலகத்தில் நல்ல முறையில் நான் வாழ வேண்டும் என்றால் முதலில் அவனிடத்தில் இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் மீது தவக்குள் வைத்திருக்க வேண்டும்.
எந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை கைவிட மாட்டார், அவனுக்கு தந்து விடுவார் என்கிற அந்த நம்பிக்கை முதல் நமக்கு இருக்க வேண்டும். அல்லி என்பது காலையிலிருந்து நான் எங்கு சென்று எனக்கு எப்படி கிடைக்கும் என்கின்ற ஒரு கேள்விக்களையோடே மனிதரோடு ஆகிக்கொண்டிருப்பார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வார், எனக்காக நீ எழுந்து விட்டேனா, சோர்ந்து தொழுது விட்டேனா, நீ சுபகை தொழுது விட்டாலே உனக்கு நான் பொறுப்பேற்றார். அல்லாஹ் சுபகை தொழுவதில்லை, பள்ளி பக்கம் செல்வதில்லை, அவனை சொல்லி ஏற்பதில்லை. இப்படியான ஒரு மனிதன் நிறுவனத்தில் யாரெல்லாம் எனக்கு உணவு என்று பொருளாதாரம் என்று நல்ல முறை வாழ வேண்டும் என்றால் எத்தனை பார்க்கிறார். எனவேதான் அல்லாஹ்வில் தவக்குள் வைத்தவர், அல்லாஹ்வில் தவக்குள் வைத்த ஒரு மனிதன் எப்படியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு தந்து விடுவான் என்ற மனோநம்பிக்கையில் இருப்பார். சென்ற சில சான்றுகளை எடுத்து பார்க்கிறார். முதலாவது யுத்தமான பத்ர் களத்திலே மிகக்குரிய ஒரு சமூகம் எதிரிகளோடு போராடுவதற்கு செல்கிறார். போராடுகின்ற நேரத்தில் தான் அவர்கள் பார்க்கிறார்கள், மிகக்குரிய ஒரு சமூகம் இருக்கிறோம், எங்களை அள்ளி இருப்பவர்கள் எங்களை விட மடங்கு மடங்குவார் இருக்கிறார். இந்த நேரத்தில் நாங்கள் எப்படி நாங்கள் இடத்தில் வெற்றியிருக்க வேண்டும் என்ற ஒரு சந்தேகம் ஐதீகங்களுக்கு ஏற்படவில்லை. யாருன்னா நான் இருப்பது குறைந்த சமூகம் தான், ஆனால் உனக்காக நாம் வந்திருக்கிறோம், நீயே பொறுப்பேற்றுக் தவக்குள் வைக்கிறார்கள். அந்த போலாளர் பெரும் சமூகத்திடத்தில் இருந்த ஒரு சிறிய சமூகத்தை வெற்றியிட்டு காட்டுகிறார். என்னை எதிர்த்திருக்கிற இந்த உலகத்துடைய மாயை உடைத்தெறிவதற்கு முதலில் அல்லாஹ்வின் தவக்குள் வைத்தவர். என் கைகளில் பைசா இல்லை, உண்மைதான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு உணவளிப்பார், நிச்சயமாக உணவளிப்பார். அந்த நம்பிக்கை இடத்தில் இருக்குமாக இருந்தால் அல்லாஹ் ஒரு போல் நம்பிக்கை விட்டுவிட மாட்டான். அன்புக்குரிய பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தன் பின்னால் வைத்துக் கொண்டு செல்கிறார்கள். இந்த நேரத்தில் சில உபதேசங்களை அடுக்கடுக்காக சொல்லிக் கொண்டே வருகிறார்கள். யாருதான் அவரை பார்த்து சொல்கிறார்கள், நான் சில அம்சங்களை உனக்கு சொல்கிறேன், அதை மனதில் வைத்துக் கொள், ஒரு நடைமுறைக்கு எடுத்துக் கொள்கிறார்கள். ஒவ்வொன்றாக சொல்லி வருகிறார்கள். அது மிக முக்கியமான ஒன்றையும் சேர்த்து சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? உனக்கு யாராவது உதவ வேண்டும் என்பதற்காக, பிரயோஜனம் அடைய வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த சமூகமும் ஒன்று சேர்ந்து ஒரு விடயத்தை செய்ய நாடினாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடவில்லை என்றிருந்தால் உனக்கு அது நடக்காது என்றார். சுருக்கமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, என்னிடத்தில் பணம் இருக்கலாம், பொருளாதாரம் இருக்கலாம், அனைத்து சொத்துக்கள் இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் எனக்கு பெரியவன் என்கிற மனோநம்பிக்கை, அவன் மீது எனக்கு தவக்குள் இல்லை என்றிருந்தால் எனக்கு கிடைக்க மாட்டார்கள். எத்தனை பேரை பார்க்கிறார். இந்த உலகத்தில் அடுக்கடுக்காக பொருளாதாரத்தை கை நிறைய தேடி 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 வைத்திருப்பார்கள். ஈட்டில் கண் முன்னால் உணவிற்கு உண்ண முடியாது. அல்லாஹ்வின் தவக்குள் இல்லை, தன் மனத்தின் தவக்குள் வைத்திருந்தார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரெல்லாம் தவக்குள் வைத்திருக்கிறார்களோ அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்தில் எந்திரே நீங்கள் தவக்குள் வையுங்கள். யாரெல்லாம் தவக்குள் எண்ணில் வைத்துக் கொள்கிறோ, எனக்காக வைத்துக் கொண்டார்களோ அதை நிறைவேற்றுவதில் நான் முன்னிக்கிறேன் என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். திருமறை வசனத்தின் எதிர்மொழி எப்படி சொல்கிறது? அல்லாஹ் மீது நீங்கள் தவக்குள் வைத்துக் கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் அதை நிறைவேற்றி வைப்பார். அதனால் காலையில் இருந்து எனக்கு உணவு வேண்டும், உணவு வேண்டும், உடை வேண்டும், என் பொருளாதாரம் வேண்டும், என் குடும்பம் வாழ வேண்டும் என்று எண்ணுகிற ஒவ்வொரு மனிதனையும் எண்ணுக்கிறது பொறுப்பாளர் நீதான் என்று அந்த பொறுப்பை அவன் கையில் கொடுத்து விட்டால் நிச்சயமாக எந்த விதமான மாற்று கருத்துமில்லை. எனவேதான் இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உணவளிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு அம்சம் இந்த தவக்குள் என்கிற அல்லாஹ்விலேயே நம்பிக்கை வைக்கக்கூடிய தவக்குள் வைத்த அதிகமான ஒரு வரலாறுகளை எடுத்து பார்க்கலாம். அத்துணையும் வந்திருக்கிறது அன்புக்குரிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்பிலே தூக்கி போடப்படுகிறது. தன் உயிர் போகிற அந்த நிலைமை, நெருப்பில் போடப்படுகின்ற வேலை அடுத்த நாள் தன் உயிரிழக்க மாட்டார் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அவர்களுக்கும் தெரியும். அந்த சமூகம் அத்துணையும் வெள்ளிக் கொள்வதோ அவர் இழந்து விடுவார் இருக்கிறார். தன்னை எதிர்த்திடக்கூடிய அந்த நெருப்புக்கு கூட தடை விதிக்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். எப்போது தெரியுமா? யா அல்லாஹ் ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல்.
நீயே எனக்கு பொருத்தமான உன்னிடத்திலேயே நான் பொறுப்பை சாட்டுகிறேன். இந்த விடயத்தில் நீயே போதுமானவன் என்று சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, தனக்கு நடக்க இருந்த ஒரு அநீதத்தை அல்லாஹ்விடத்தில் எடுத்து வைத்து அடுத்த நேரம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், நெருப்பை பார்த்து சொன்னான், கூடு பர்தா, நீ குளிராகி என்று சொல்றான். எதிரும் புதினமாக இருக்கிறவர்களே, நெருப்பு என்றால் அது எரிக்க வேண்டும், மற்றவரை எரித்து விட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எரித்து விடுகின்ற நெருப்பை குளிராக மாற்றுகிறார். எப்போது தெரியுமா? அதிலிருந்து பாதுகாப்பதற்கு நீயே பொருத்தமானவன் யா அல்லாஹ் என்று சொன்ன அடுத்த நிமிடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை தான் விளக்கி விட்டார். அன்புக்குரிய சகோதரர்களே, என் சமூகத்தில் அல்ல எந்த அளவு தெரியுமா? அல்லாஹ்வின் தவக்குள் விற்காத என் தவக்குள் என்ன செய்கிறோம்? என்னிடத்தில் சில நாணயங்கள் இருக்கிறோம். ஒரு 5 லட்சம் அளவில் என் கையிலே பணம் இருக்கிறது என்றால் அந்த 5 லட்சத்திற்குள் என் பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு நான் துறையினால் என் குடும்பத்தை நல்ல முறையில் நான் வாழ்க்கை வட்டத்தை ஓட்ட முடியும் என்கிற அந்த மனோநம்பிக்கையை வந்து விடுவார்கள். அத்துறை இன்னும் 10 லட்சத்தை வட்டிக்காக பைனான்ஸாக பெற்று அதனூடாக என் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்யலாம் என்று அந்த பைனான்ஸால் எடுக்கப்படுகின்ற பணத்தில் தன் நம்பிக்கையை கொடுக்கப்படுகிற போது அப்பொழுது அழிந்து சென்று நாம் பார்க்கிறோம். அதில் இருக்கின்ற பணத்தை மாத்திரம் அல்லாஹ்வுக்காக தவக்குள் வைத்தால் அதை நிச்சயமாக நமக்கு வெற்றி தந்து விடுவது. அல்லாஹ்வை தவக்குள் வைத்தார். எனவேதான் உலகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களையும் பார்த்து சொல்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வரிகள் எப்படி சொல்கிறது என்றால், அல்லாஹ்வுக்காக ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்தான் என்றால் எந்த அளவுக்கு என்றால், காலையில் எழுந்து அவன் தூங்க செல்லுகின்ற வரைக்கும் தன்னுடைய வயிறு உடைக்க உணவை கூட எப்படி கொடுப்பானாம் என்றால் அல்லாஹ்வுக்காக தன்னை மாற்றிக் கொண்டால் எப்படி ஒரு புறவை காலையில் எழுந்து பறந்து சென்று தான் மீண்டு வருகிற போது வயிறுகள் நிரம்பி வருகிறதோ அப்படி அந்த மனிதனை இருப்பார் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்ற அந்த வரிகளும் நாம் அச்சப்பட தேவையில்லை. இன்று எனக்கு கிடைக்குமா கிடைக்க மாட்டாதே என்று சந்தேகப்பட வேண்டாம், ஐயப்பட வேண்டாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உறுதியாக தந்து விடுவார் என்கிற அந்த நம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை நிச்சயமாக என் கையில் கொண்டு வருவா, அது எனக்கு அல்லாஹ் எப்படி தந்து விடுவான் என்கிற அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதிலே ஒரு விடயம் இருக்கிறது தெரியுமா? சிலருக்கு கிடைக்கின்ற நேரம் காலையில் எடுத்து சுபகு தொழுதி அழகாக இறைவனிடத்தில் கேட்டு ஒரு வியாபார தளத்திற்கு செல்வார். அந்த வியாபார தளத்தில் சென்று வியாபாரத்தில நடந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அன்றைய நாள் அவருக்கு கிடைக்கின்ற மிக கூடுதலான வியாபாரம் நடந்துவிட்டால் அந்த வியாபாரத்துக்கு அவரோட வியாக்கியானத்தை சொல்லி இறைவனின் அருளை மறந்து விடுவார். என்று இந்த நடந்ததினால்தான் எனக்கு இப்படி நடந்தது, இதை நான் இன்று விட்டுவிட்டேன், அதனால் எனக்கு அதிகமாக வந்தது என்று உலகில் தன் கண்ணுக்கு படுகின்ற சில மாயைகளை காட்டி இறைவனின் அருளை மறந்து விடுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தரநினைத்தால் எப்படி அவர் தந்திருக்கிறார், இது அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்கிற அந்த வார்த்தையை விட்டுவிட்டு அதற்கு பதிலாக மனிதன் இந்த உலகத்தில் வேறுபட்ட காரணங்களை காட்டி சொல்வான். அதே போன்றுதான் நஷ்டமடைகிறது கூட இப்படி ஒரு காரணத்தை போட்டுக் கொள்வார். காலையில் வந்தால் இவர்கள் முதலாவதாக வியாபாரம் செய்தால் கைமுறை இன்றைய நாள் குறைந்து விட்டது என்று சொல்கிற சிலருக்கும் நாம் சொல்லிக் கொள்வது தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் மீது தவக்குள் வைத்தால் அவன் எவ்வளவு எப்படி தர முடியுமோ அதையெல்லாம் தந்து விடுவான். அதைதான் உனக்கு அன்றைய நாள் கிடைக்க இருந்தது என்கிற அந்த நம்பிக்கை இருக்க வேண்டுமே தவிர கிடைத்ததற்கு வியாக்கியானம் சொல்வதோ கிடைக்காமல் இருப்பதற்கு விளக்கம் சொல்வதோ நாம் நிச்சயமாக அல்லாஹ் எனக்கு தந்தனை பொருந்திக் கொண்டதாக இருக்க மாட்டாது என்கிற விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்திலே அவரை நம்பி இருந்தால் அன்றைய நாள் அல்லாஹ் உணவளிப்பானா, நிச்சயமாக அளிப்பார் என்ற நம்பிக்கை ஒவ்வொரு மூமினிடத்திலும் இருக்க
வேண்டும் என்பதை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு சந்தர்ப்பத்திலே உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன் கையில் இருந்த சிறு குழந்தையை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அப்படியே கையெழுத்து விட்டு சொல்கிறார்கள், நான் தனிமையில் செல்கிறேன் என்ற விடயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கண்டவுடன் தான் கேட்கிறார்கள், உம்மு சுலைமே நீ தனிமையில் செல்கிறீரே, எப்படி வாழப் போகிறீர் என்ற கேள்வியை கேட்டார்கள். அப்போதுதான் உம்மு சுலைம் என்பவர் கணவனை இழந்து இஸ்லாத்திற்காக கணவனை இழக்கிறார். தன் பிள்ளை சிறுபிள்ளையாக இருப்பதால் தன் கையிலே இருக்கக்கூடிய பிள்ளையை தான் வைத்திருந்தார். தொழிலில் ஈடுபடுவதில் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதால் அந்த பிள்ளையை அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒப்படைக்கிறார். தான் தனியாக திரும்பி செல்கிறார். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர், நீ சென்று எப்படி நீ வாழ்ந்து கொள்வீர் என்று கேட்ட பொழுதுதான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அல்லாஹ்வும் அவருடைய தூதர் என்னோடு இருக்கின்ற வரை நான் ஒரு போதும் தோற்றுவிட மாட்டேன், நன்றாக வாழ்வேன் என்ற செய்தியை தான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தவக்குல் இல்லாத என் சமூகம் என்ன செய்கிறது தெரியுமா? 5 பெண் பிள்ளையை பெற்றுவிட்டால் என்ன வாழ முடியுமா என்ற ஒரு இயக்கமே இந்த உலகத்தில் அல்லாஹ் விட்டு அவனை ஒரு திசைக்கு எடுத்துச் செல்வதை பார்த்துக் கொண்டிருக்கிறான். சில 1-2 பெண் பிள்ளைகளை பெற்ற சில பெற்றோர்கள் பல ஆண்டுகள் நாட்டை விட்டு புறப்பட்டு வேறு இடங்களுக்கு சென்று ஊர்களுக்கு வர முடியாமல் துடிக்கின்ற அந்த நிலைமைகள் கூட என்னால் வாழ முடியாது, அந்த பிள்ளைகளுக்காக நான் வாழ வைக்க வேண்டும் என்று இறைவன் தரக்கூடிய பொறுப்பை தங்கரத்தில் ஏற்றுக்கொண்டு வாழ்வது போன்று அல்லாஹ்வை மறந்து உழைப்பு என்றிருக்கிற சிலரை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, உழைக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், யுத்தகலத்திற்காக செல்வதற்கு எல்லோரும் ஹிஜ்ரத் செல்வதற்காக சிலர் தயாராகிக் கொண்டு வருகிறார்கள். சிலருடைய கையில் எதுவுமே இல்லை. அந்த நேரத்தை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்லப்படுகிறது, சில வருகிறார்கள், யார சொல்லலாம் ஹிஜ்ரத் செல்வதற்காக அவர்களுடைய கையில் எதுவுமே இல்லை என்ற செய்தி சென்றவுடன் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா திருமறை வசனத்தை இறக்கிறார். நிச்சயமாக நீங்கள் போவதற்கான கட்டுக்காரங்களை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் என்ற செய்தியை அல்லாஹ் குர்ஆனிலே இறக்கிறார். ஒவ்வொருவரும் தொழில் செய்ய வேண்டுமா? கட்டாயம் செய்ய வேண்டும். பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டுமா? கட்டாயமாக செய்ய வேண்டும். தான் பணம் என்று அடைவதை விட அதனை எனக்கு வேண்டும் என்கிற எண்ணம் இருக்க வேண்டுமா? ஆமாம், வாழ்வியலுக்கு தேவை. ஆனால் அது அல்லாஹ் அவருடைய தூதருடைய கட்டளைகளையும் நடைமுறைகளையும் தாண்டி அதிலேயும் இருக்குமாக இருந்தால் அது அனைத்து விடுவதற்குரிய சகோதரர்களே, இன்று அதிகமானவர்களை திசை மாற்றிக் கொண்டிருப்பது இறைவனுடைய அந்த ஆணையையும் நபிகளுடைய வழிகாட்டலையும் தாண்டி தான் உலகத்தில் இவைகளை எல்லாம் உற்பத்தி செய்கிறேன் என்ற அந்த எண்ணத்தில் சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிகமான இன்று சூசைட் நடந்துட்டுக் கொண்டிருக்கிறது காரணம் அவர்களுடைய மனோநம்பிக்கையில் அவர்களுக்கு தேவையானவைகளை எல்லாம் அவர்களாகத்தான் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற இறைவனுடைய பணியை அவர்களுக்கு ஒரு இடத்தில் இருக்கின்ற ஒரு குரல் அசைவதற்கு கூட இறைவன் ஆணை வந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் தவக்குள் என்பதை அல்லாஹ்வில் வைத்தால் நிச்சயமாக நாங்கள் மனம் இருக்கும், கோடிக்கணக்கில் இருக்கும், என் வாயளவுக்கு வருவதற்கு அந்த உணவு வந்து விடாது. அல்லாஹ்வின் தவக்குள் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, அதிகமான வேலைகள் முயற்சியை செய்யாமலேயே அவர்கள் பிறருடைய சில தனவந்த பொருட்களை அவர்கள் இன்றும் யாசகர்களாகவே வாழ்ந்து கொண்டு செல்கிறார்கள். இறைவனின் தவக்குள் இல்லை, முயற்சியும் இல்லை அவரிடத்தில். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த விடயத்தை ஒவ்வொருவராக நாங்கள் பார்க்க வேண்டும். எனவேதான் எங்களிடத்திலே இந்த உணவு வர வேண்டும் என்றால் இன்னும் சில வழிகள் இருக்கிறது, இதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அதிகமாக எமக்கு எச்சரிக்கை செய்து கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காலையில் எழுந்தவுடன் எனக்கு உணவு வருமா? நிச்சயமாக வரும். எப்படி வரும் என்பதற்கு சில விதிமுறைகளை எமக்கு காட்டியிருக்கிறார்கள். نحمده ونصلي على رسوله الكريم وعلى آله وصحبه وسلم أجمعين. أما بعد. அன்புக்குரியவர்களே, நான் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் இறைவன் புறமிருந்து எனக்கு பொருளாதார அபிவிருத்தியை உணவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தையாக அன்புக்குரிய இந்த உலகத்தில் எந்த மூலையிலும் உணவில்லாமல்
அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்ட ஒன்றுதான் அந்த உணவு அல்ல போனார். எனவே நான் வாழ பழகாத சிலருடைய வழிமுறைகளை வழிகாட்டலை எடுத்துக் கொண்டவர்களுக்கு எந்த வகையில் ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தாத என்ற விடயத்தை இஸ்லாம் நமக்கு போதிப்பதை நாம் பார்க்கிறோம். அதனால் நாம் எங்கிருந்த போதிலும் என்பதற்குரிய சில அம்சங்கள் எங்களுக்கு இருக்குமாக இருந்தால் அல்லாஹ்வே நமக்கு உணவை தருகின்றான் என்ற செய்தியை நாம் பார்க்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனே, மற்றவர்களுக்கு நீ தர்மம் செய். அப்படி தர்மம் செய்தால் உன் மீது தர்மம் செய்யப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரியில் வரக்கூடிய இந்த ஹதீஸ் 993. எனக்கு உணவு வேண்டுமா? இறைவனுக்கு நிறைந்துவிடா? வசதியோடு வாய்ப்போடு வாழக்கூடியவர்கள் வசதி அற்றவர்கள் என்று இங்கே பிரித்து காட்டவில்லை. உன் கரத்தில் இருப்பதை மற்றவருக்கு கொடுப்பதற்கு என்று வழக்கப்படுத்திக் கொண்டால் நான் அறியாமலே எனக்கு அது கிடைக்கும் என்ற செய்தியை இஸ்லாம் மக்கள் சொல்லி கற்பதை பார்க்கிறோம். அதனால் நான் என்னிடத்தில் இருப்பது எதையோ மற்றவருக்கு கொடுக்க நாடினால் அல்லாஹ் எனக்கு தந்தரமான. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தினாண்ட கூலியாக இருக்கிற ஒரு கூலிமகன் தன் கையில் பைசா இல்லை, அன்றைய நாள் வேலை முடிந்து வருகிறார். அவர் மாலை நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் தர்மம் பற்றி சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் தன் கரத்தில் எதுவும் இல்லை என்று கண் கலங்கியவர் தன் கையில் உள்ள 2 பைசாக்கள் இருக்கிறார். அன்றைய நாளில் அவர் வருமானார். அந்த 2 பைசாக்களை அப்படியே எடுத்து செல்கிறார். சந்தைக்கு சென்ற சில உணவுப் பொருட்களை வாங்கி இல்லாத வெளியவர்களுக்கு கொடுத்து விட்டு வந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற நேரம் வெளியே சென்ற ஒருவரை கண்டார்கள். அவர் யார் என்று கண்டுகொள்ளவில்லை. ஓரிரு தினங்களுக்கு பின்னர் அவரை கண்டுகொள்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கண்டு அந்த விடயத்தை கேட்பதற்கு முன்னமே அந்த நபர் வந்து சொல்றார், யார சூழல் நீங்க பேசிக் கொண்டிருக்கிற நேரம் நான் சென்று விட்டேன். நீங்க பேசி முடிப்பதற்கு முன்னே நான் சென்று விட்டேன், இதை மன்னித்து விடுங்க. நான் சொன்னதற்கான காரணம், நீங்கள் தர்மத்தை பற்றி போதித்த வேலை என் கையில் அள்ளி கொடுப்பதற்காக இருக்கிறதா என்று நான் அதிகபட்சமடியே நான் தினாந்த கூலி என்பதால் அன்றைய நாள் என் கூலியில் 2 மிருகம் இருந்தது. அந்த மிருகத்தை நான் வீட்டுக்கு எடுத்துச் செல்வதால் என் வீட்டோடு அந்த மிருகத்தில் என் வீட்டின் தேவையை முடிக்க உடனடியாக போடுமாறு மற்றொரு மிருகம் என் கையில் இருக்கிறது. நாளைய நாள் மிருகம்தான். ஆனால் அந்த மிருகத்தை கொடுத்து விட்டால் என் குடும்பத்திற்கும் எனக்கும் அது இருக்கின்ற அந்த நன்மையை நான் புரிந்து கொண்டதால் உடனடியாக சென்று அந்த மிருகத்தை கொடுத்து உணவு வகைகளை இல்லாதவர்களுக்கு கொடுத்து என்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்திற்காக துஆ செய்தார்கள். அல்லாஹ் உனக்கு உணவளிக்க போதுமானவன் என்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, தன்னிடத்தில் இருந்த 2 மிருகம், அந்த 2 மிருகத்தில் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் ஒரு ஏழையுடைய உள்ளத்தில் எப்போது உதிக்கிறதோ இந்த உலகத்தில் பஞ்சமோ பட்டணியோ பசியோ இருப்பதற்கான வாய்ப்பில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, யாசகம் வாங்குகிறவர் அவருடைய வாழ்நாள் ஊராக யாசகத்தை வாங்கிக் கொண்டுதான் இருக்கிறார். வாங்குகிற யாசகத்தில் வீடு கட்டுகிறார், காணி வாங்குகிறார், பூமி வாங்குகிற அளவிற்கு யாசகங்களை வாங்குகிற யாசகத்தை தொழிலாக இருப்பவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். தன்னிடத்தில் இல்லாமல் இருக்கின்ற அந்த காரணத்தை காட்டி காட்டி கைநீட்டி மற்றவரிடத்தில் வாங்குவது அவோ மனோதனையை பழக்க இன்னொரு வைத்துக் கொண்டே வாழ்கிற ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு கொடுத்தால் எனக்கு கிடைக்கும் என்கின்ற இந்த ஹதீஸை புரிந்துவிட்டால் நிச்சயமாக நான் மற்றவருக்கு கொடுக்கக்கூடியவராக இருந்தால் ஏழையவர்கள் உலகத்தில் வாழ்வதற்கான வாய்ப்பில்லை என்ற அந்த விடயத்தை புரிந்து கொண்டு வாழலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் எனக்கு உணவு கொடுக்க வேண்டுமா, நான் நிச்சயமாக மற்றவருக்கு கை கொடுத்து கொள்ள அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸில் குடும்ப உறவுகளை யாரெல்லாம் இணைந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உணவில் விஸ்தீரத்தை தருவார். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர் சொன்னார்கள், மன் ஹப்பா யம்ஸதலஹு பிஸ்ஸா,
யாருக்கு அவனுக்கு உணவு தேவை இருக்கிறது, எனக்கு உணவு வேண்டும் என்ற ஒரு நிலைமை ஏற்படுகிறதோ அவன் அவன் குடும்பத்தோடு நல்ல முறையில் ஒட்டி உறவாயிருக்க, அவன் குடும்பத்தோடு நல்ல முறையில் பழக்க வழக்கத்தில் இருந்து கொள்வதாக இருந்தால் அவனுக்கு உணவு தேவை கட்டப்பாடுகள் அவனுக்கு கிடையாது கிடையாது என்ற செய்தி இஸ்லாம் சொல்லி காட்டுவது பார்க்கிறார். இமாம் புகாரி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸை பதிவு செய்கிறார், அழகான முறையில் சிறப்பு செய்கிறார்கள். ஒரு மனிதன் செய்கின்ற மிக எளிய ஒரு விடயம் தன் தாயோடு தன் தந்தையோடு தன் தாயின் தந்த உறவுகளோடு உடலுறவுகளோடு நல்ல முறையில் பழக்க வழக்கத்தை செய்தியை இந்த ஹதீஸை சொல்வதை அதிகமானவர்கள் இருக்கிறார். எனக்கு உணவில்லை, பொருளாதாரமில்லை, கஷ்டத்தில் இருக்கிறேன், துன்பத்தில் இருக்கிறேன், என்னுள் எந்த தவறு இருக்கிறது என்பதை பார்க்க மாட்டார். நான் தர்மம் செய்வதில்லை, என் குடும்பத்தோடு நல்ல முறையில் ஒட்டி உறவாடி இருப்பதில்லை, இருக்கிறது எனக்கு உணவு வேண்டும் என்றால் எப்படி எனக்கு கிடைக்க இருக்கிறது? எனவேதான் என் குடும்ப உறவுகளை நல்ல முறையில் பராமரித்து பழக்க வழக்கப்படுத்தவர்களோடு வாழ்ந்தனால் இருந்தால் நிச்சயமாக உணவு நமக்கு கிடைத்து விடுகின்ற செய்தியை எமக்கு இன்னொரு ஹதீஸிலே அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், யாருக்கு ஒருவருக்கு அவர்களுடைய ஆயுள் நீடிக்க வேண்டுமோ, அவர் சந்தோஷமாக வாழ முடியுமோ, எப்படி சொல்கிறார்கள்? அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒருவர் தினமும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால், ஆயுள் நீடிக்க வேண்டும் என்றிருந்தால் நிச்சயமாக அவர் மற்றவருக்கு தர்மம் செய்ய வேண்டும். அதே போன்று அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மற்றவருக்கு உணவளியுங்கள் என்ற செய்தியை சொல்வதை பார்க்கிறோம். உணவளித்தல் என்பது இப்படி இருப்பதால் எனக்கு உணவு வேண்டும் என்றால், என் ஆயுள் நடிக்க வேண்டும் என்றிருந்தால், இன்னொருவருக்கு நான் தர்மம் செய்தால், இன்னொருவருக்கு நான் நல்ல முறையில நல்ல முறையில் நடந்து கொண்டால், என் குடும்ப உறவுகளை நல்ல முறையில் பேணி பாதுகாத்துக் கொண்டால் என் ஆயுள் நீடிக்கும், எனக்கு உணவு இலகுவாக வந்துவிடும். குடும்ப உறவுகளை நல்ல முறையில் பேணி பாதுகாத்துக் கொண்டாலே எனக்கு நிச்சயமாக உணவில் விஸ்தீரத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்து விடுவார் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் யாருக்கெல்லாம் உணவை விஸ்தீரப்படுத்தி கொடுப்பார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் சொன்னார்கள், நன்மையை ஏறி தீமையை தடுத்தால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உணவில் விஸ்தீரத்தை கொடுப்பார். நன்மையை ஏறி தீமையை தடுப்பவர்களுக்கும் உணவில் விஸ்தீரத்தை கொடுப்பாராம். அதுதான் என் சமூகத்தில் இல்லையே என்று இருக்கிற மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. நன்மையை ஏவுவது கிடையாது, தீமையை தடுப்பது கிடையாது. காலையில இருந்து காலையாப்பு உண்பதற்காக கடித்தளவுக்கு சென்றார், கடற்கரையிலே தன் குடிக்க சென்ற தேநீரையும் தன் காலையாப்பத்தோடு நின்று விடுவார். அந்த கடையிலே தான் சினிமா பாடல் ஒழித்துக் கொண்டிருக்கும். இது தவறு, இது குற்றம், இது பாவம் என்று தலையில் உடைய மாட்டார். இத்துணைக்கு முறையிலே இறைவனத்தில் ரிஸ்கை எதிர்பார்ப்பார். சினிமா பாடல் ஒழித்துக் கொண்டிருக்கிற அந்த கடை தெருவில் அதே கடையில் நானும் தேடி நடந்து கொண்டிருக்கிறேன். அந்த கடையிலே சினிமா பாடல் பாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் அதை நிறுத்துங்கள் என்று சொல்வதற்கு எனக்கு முடியவில்லை என்றிருந்தால் எனக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி ரஹ்மத் அவருடைய அருள் கிடைக்கும் என்று தீமையை தடுக்கவில்லை. என் வீட்டிலுள்ளே இருக்கிறேன், என் சமூகத்துள்ளே இருக்கிறேன், என் நண்பர் வட்டத்துள்ளே இருக்கிறேன் என்று பாவங்களை, குற்றங்களை, தவறுகளை கண்டுகொண்டு சென்றால் இறைவனுடைய ரிஸ்க் என்னை விட்டு மறைக்கப்பட்டு விடுவான். காரியாலயத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன், என் காரியாலய நண்பர் அணிந்து கொண்டிருக்கிற கால் சட்டை கரண்டை காலுக்கு கீழே இருந்தவரை மடித்துவிடு சொல்வதற்கு எனக்கு துப்பில்லை என்றால் அல்லாஹ்வுடைய ரிஸ்கை நான் எப்படி எதிர்பார்ப்பது? மறுநாளில் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒட்டுமொத்த மக்களிடத்திலும் பட்டவர்த்தனமாக சிலரை குறிப்பிட்டு கட்டுவாராம். என் வரிகளும் என் வார்த்தைகளும் என் தூதரின் வழிகாட்டுதல் இருந்தும் அவைகளை எல்லாம் கண்டும் வழிதவறி விழிப்பார்கள் என்றால் சிலரை சுட்டுவான். அதில் நன்மையை ஏறி தீமையை தடுக்காததை அல்லாஹ் இனம் காட்டி செல்வான் என்று அதிகமாக கடந்த ஆசிரியர் தினம் கொண்டாடப்பட்டது. வெட்கமான பல செய்திகள் நான் சொல்வதா என்று கேட்க சில கேள்விக்கரைகள் சொல்லுகிறது.
முஸ்லிம்கள் அத்துணைகளுக்கும் சொல்கிற ஒரு பாரிய அபாயகரமான செய்தி தெரியுமா? இஸ்லாத்துடைய கலாச்சாரத்துடைய சீரழிவார்கள் அவர்கள் அன்புக்குரிய எப்படி இந்த உணவு கிடைக்க வாய்ப்பு? சுமார் 5000 தாண்டி மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு ஒரு பாடசாலை, அத்தனை பேர் முஸ்லிம், அதிபர் முஸ்லிம், ஆசிரியர்கள், மாணவர்கள், மாணவிகள் அத்தனை இஸ்லாமியர்கள். ஆனால் பாடசாலை ஆரம்பித்து அந்த விழாவின் ஆரம்பத்தில் முதல் போடப்படுகிற சினிமா பாடல் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மறுமையால் நிகழ்வதற்கு முன்னால் 4 விடயங்கள் நடக்கும். அந்த 4 விடயங்கள் அடையாளமாக கண்டு கொண்டால் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற மிக மோசமான நிலைத்தரமார்கள். அதில் ஒன்று, இசை பாடப்படும், அதை தடுக்க மாட்டார்கள், அதை அங்கீகரிப்பார்கள். இசைகளை அங்கீகரிப்பார்கள். அப்படி என்றால் 5000க்கு மேற்பட்ட மாணவர்கள், மாணவிகள், ஆசிரியர்களை கொண்ட அந்த பாடசாலை இடமட்ட ஒரு ஆசிரியர் திருவிழாவில் பாடப்பட்ட அந்த பாடலுக்காக ஆடிய அரங்கேற்றப்பட்ட அந்த இசைகள் எல்லாம் அங்கீகரித்த இஸ்லாமியர்கள். இவர்கள் இப்படி இருக்கிற இடத்தில் ஒட்டுமொத்த மக்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும், பொருளாதாரம் இருக்க வேண்டும் என்கிற நப்பாசி எப்படி இருக்க முடியும்? எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நன்மை ஏறி தீமையை தடுத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணவளிப்பதை பொறுப்பேற்று விட்டால் நச்சப்பட தேவையில்லை. எங்களுக்கு நிச்சயமாக உணவளிப்பால் அன்புக்குரிய சகோதரர்களே. எனவேதான் உலகத்தில் வாழ்கிற போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகான முறையில் எமக்காக உணவை தருவதற்காக சொல்லப்பட்ட வழிகளால முதலில் அல்லாஹ் தருவார் என்ற தவக்குள் இருப்போம். அடுத்தது நாம் இடத்தில் இருப்பதை தர்மம் செய்வோம். பணக்கார ஏழை என்று பார்க்க வேண்டாம், இருப்பது எவ்வாறு மற்றவர்களுக்கு கொடுக்கப்படுவோம். அப்படி ஒரு மனோநிலை ஏற்பட வேண்டும். இருந்தாலும் அதே போன்றுதான் குடும்ப உறவுகளை பேணி பாதுகாத்து அவர்களுக்கான உதவிகளை ஒட்டாசை செய்யக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹ்வின் ஏவலை எடுத்து விலக்கலை தடுத்து நடக்கக்கூடியவர்களாக நாம் இருப்பது மற்றவர்களை நாங்கள் படித்துக் கொண்டால், அதே போன்று இறைவனிடத்தில் பிரார்த்தனைகள் புரியக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு வந்த நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரிஸ்கை விட்டு ஒரு நாளும் தடுக்க மாட்டார். இலகுவாக வந்து சேரக்கூடிய வழிகள் என்பதை எங்களுக்கு இனம் காட்டுகிறான். அவைகளை புரிந்து நடக்கக்கூடியவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவரை மாற்றி அருள்வாராக. வ ஆகிரு தஅவாதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله.